உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கருங்காலி உண்மையாவே போட்டிருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் கருங்காலியில் ரிச்சாக இருக்குது. இந்த கருங்காலி போடுறப்ப என்ன ஆகும், அந்த பதட்டம் டென்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், மைண்டு கொஞ்சம் ஓரளவு காம் ஆகும், அந்த நெகட்டிவாக திங்க் பண்ணுறதெல்லாம் குறைக்கும். உண்மையாவே கருங்காலி மாலை தனியாக அணியலாமா இல்லை அதற்கூட வேறு ஏதாவது சேர்த்து அணியணுமா? ஏரேஞ்சலை பற்றி முதல்ல என்ன டேட்டா இருக்குது, அந்த மரமே ரொம்ப கம்மி, பட் இருந்தால் தானே யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான மாலைகள் முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கணும் மறைப்பொருளாக, அப்படி இருந்தே நம்ம நெஞ்சில் அது பட்டுண்டே இருக்கணும், பட்டாதான் எஃபெக்ட். கருங்காலி பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வீட்டில் வச்சு உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது? கருங்காலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய எந்த அளவு ஒரு வீட்டில் இருக்கோ அந்த அளவு அங்கே இந்த கண்திஷ்டி பாதிப்புங்கிறது பெரிய அளவில் குறையும், கெட்ட சக்திகளோட தாக்கம் இருக்காது. இந்த மந்திரத்தை ஏற்கனவே நாங்கள் உரியேற்றி தரோம், நான் செல்ஃபோனில் சிம் கார்டு போட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி. அதனால் ஜஸ்ட் இந்த கருடாழ்வாருக்கு பூ வச்சு நீங்கள் கும்பிட்டாலே போகிறோம். நம்ம சாஸ்திரத்தை மீறி நான் எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண போகிறது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிரசாத் ஹச்வி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார், கருங்காலி பற்றின சந்தேகங்கள் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு தீர்வை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ அவர்கிட்டயே நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நம சிவாய. வணக்கம். ஷிம் சிவாய. சார், நம்ம முதவே நம்ம நிறைய கருங்காலியை பற்றி நிறைய விஷயங்கள் ஆமாம் பூஜ்ரம் வீடியோவில் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இப்போவும் கருங்காலி பற்றின ஒரு பயமும் இருக்குது, அதை பற்றின புரிதல்களும் நிறைய பேருக்கு சரியா இல்லை. கருங்காலி போட்டால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. சார், நான் கருங்காலி நான் போட்டிருக்கேன், ஒரு பிரபலங்களை பார்த்து நான் போட தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் நடக்கலை, எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், கருங்காலி உண்மையாகவே போட்டிருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? இல்லை, இப்போ கருங்காலியில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட் வேவ், இந்த மின்காந்த ஆற்றல்பாங்க. அதுவும் பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் கருங்காலியில் ரிச்சாக இருக்குது. எபோனி சயின்டிஃபிக் யூசர்ஸ் அப்படின்னு கூகுளில் போட்டாலே பிரிட்டானிக்காவிலிருந்து ஆரம்பித்து பேர்ல் ரிசர்ச் பேப்பர் வரைக்கும் எபோனி சம்மந்தமாக என்னெல்லாம் சயின்டிஃபிக் ரிசர்ச் நடந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் ஏதாவது சொன்னால் கூட மிகைப்படுத்தி சொல்லியிருக்கேன், இந்த சோர்ஸுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் சோர்ஸ் உங்கள் கையிலேயே இருக்குது. இன்றைக்கி நம்ம உள்ளங்கையில் உலகமே இருக்குது. நீங்களே எபோனி சயின்டிஃபிக் யூசர்ஸ்னு போட்டு பாருங்கள், அதில் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் ஜாஸ்தி இருக்குது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் நம்ம மைண்ட் வேவோட கனெக்ட் ஆகிருக்கிற விஷயம். இப்போ சில பேருக்கு ரொம்ப பதட்டம் டென்ஷன்லாம் இருக்கும். இந்த கருங்காலி போடுறப்ப என்ன ஆகும், அந்த பதட்டம் டென்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், மைண்டு கொஞ்சம் ஓரளவு காம் ஆகும், அந்த நெகட்டிவாக திங்க் பண்ணுறதெல்லாம் குறைக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா, கருங்காலியை போட்டு நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறோன்னா ததாஸ்து ததாஸ்து அப்படிங்கிற மாதிரி அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். நடக்கவே நடக்காத சில விஷயங்கள்னு இருக்குது நம்ம விதிப்படி, அதை ஒன்றும் பெருசாக மாற்ற முடியாது. பட் பல விஷயங்கள் சின்ன விஷயங்கள் நடந்துடும். அதனால் நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும். அதுவும் நெகட்டிவாக நினைக்கிறது சீக்கிரம் நடந்துடும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 நிமிஷத்தில் ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணுற பவர்ஃபுல்லான விஷயம்லாம் இருக்குது. கிங்கோபராவை விட மோசமான விஷங்கள் எவ்வளவோ இருக்குது. 1 நிமிஷத்தில் ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணுற விஷம்லாம் உலகத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோ பாய்சன் இதுங்கிறது. அதே சமயம் உடம்பை தேத்துறதுக்கு டானிக்குன்னு கொடுத்தா அது ஓரளவு நல்லா வேலை செய்கிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி ஆகும். நல்ல விஷயங்கள் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நெகட்டிவ் விஷயங்களை திரும்ப திரும்ப மனசில் நினச்சா என்ன ஆகும்? இப்போ கருங்காலி போட்டுக்கிறதே நெகட்டிவ் திங்கிங் குறையணுங்கிறதுக்காக. இதை போட்டதுனால நமக்கு எதாவது கெட்டது நடக்குமா, நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமா, விளங்காமல் போயிடுவோமா, கருங்காலி போட்டால் பணம் தங்காதாமே, நிறையா கடன் வருமாமே, அப்படி பயந்துட்டே நீங்கள் அதை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா வச்சு செய்யும், கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக தான் ஆகும். கருங்காலியை பற்றி உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட் இருக்குது, அந்த மாதிரி பயம் இருக்குன்னா கருங்காலியை வாங்கியே ஆகணும். அதுவும் என்கிட்டயே வாங்கி ஆகணும்னு நான் யாரையும் வற்புறுத்தலை. அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஓரமாக போயிடுங்க.
போட்டுக்கலாமா, போட்டுக்கிறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமாங்கிற அந்த கேள்வியை தூக்கிட்டு மெயினாக யாரும் என்னோடய ஃபோன் மெசேஜ் பக்கம் வந்துட வேணாம். இதில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா நான் இந்த வீடியோலேயே கிளாரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஏதாவது டவுட் இருக்குது, பயம் இருக்குன்னா நீங்கள் வாங்காமல் இருக்கிறது பெட்டர். அது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் கருங்காலி யூஸ் பண்ணுறாங்க. அந்த கருங்காலினால் மட்டும் அவங்களோட லைஃப் மாறிடுறதான்னு பார்த்தா இல்லை. கெட்ட சக்தி, கண்டிஷ்டி அந்த விஷயத்துக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி கருங்காலி யூஸ் பண்ணுற செலிப்ரிட்டிஸோட லைஃப்லேயும் சக்ஸஸ்ஸு, ஃபெயிலியர் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஏன் அவங்க லைஃப்லேயே கூட சில பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். அதோடலாம் அந்த கருங்காலியை வந்து முடிச்சு போடுறதுங்கிறது முடியவே முடியாது. அது தனி டிபார்ட்மெண்ட். இது கெட்ட சக்தி, கண்டிஷ்டியிலிருந்து பாதுகாக்கும். அதை தாண்டி நம்ம ஃபேமிலியில் லைஃப்பில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, நம்முடைய முற்பிறவி கர்மவினை, இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணுற பாவ புண்ணியம், முக்கியமாக நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். நீங்கள் கருங்காலியை போட்டுட்டு பாசிட்டிவ் திங்கிங்கை முடிஞ்ச அளவு ஜாஸ்தி பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் வைப்பை தூண்டுற மாதிரி நிறையா புக்ஸு, இப்போ எவ்வளவோ குவாலிட்டி வீடியோஸ் இருக்குது மோட்டிவேஷனுக்குன்னு. அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கேளுங்க. ரொம்ப ஓவராக கம்பி கட்டுற கதை, ஓவராக இந்த சுரண்டி விடுற மாதிரியான இதெல்லாம் இல்லாமல், ஆபிரகாம் லின்கன் வந்து ஷூக்கு பாலிஷ் போட்டார், அவர் அமெரிக்காக்கே ஜனாதிபதியானார். மோடி டீ வித்தார், அவர் இந்தியாக்கே பிரதமரானார். நீங்களும் முயற்சி பண்ணால் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆக முடியாதா? நீங்களும் முயற்சி பண்ணால் இந்தியாவுக்கு பிரதமர் ஆக முடியாதா? இப்படி ஓவராக நம்மளை உசுப்பேற்றி உடம்ப ரணகலமாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை? அந்த மாதிரியானவங்க கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். பட் ஓரளவு லாஜிக்காக சில பேர் மோட்டிவேஷனலாக பேசுகிறவங்க இருக்காங்க. அந்த லாஜிக் நம்ம லைஃப்பில் சில மேஜிக்கையும் பண்ணும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி யாராவது உங்களை திரும்ப திரும்ப உசுப்பேற்றி விட்டுட்டே இருந்தாங்கன்னா, டேய் நீ முதல்ல ஒயிட் ஹவுஸுக்கு பிரசிடெண்ட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுடா, நீ முதல்ல இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுடா, உன்னை பார்த்துட்டு நானும் அடுத்து முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி ஒதுங்கிடணும். எல்லாராலையும் எல்லா விஷயமும் பண்ணவும் முடியாது. கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணத்துக்காக படைச்சிருக்காரு. பட் நமக்குன்னு இயற்கையாக சில தகுதிகள், சில திறமைகள் இருக்கும். நமக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ் இருக்குது. அதில் இந்த கருங்காலி முக்கியமான மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் பூஜை ரூம்லேயே அவ்வளோ கருங்காலி விஷயங்களை காட்டிட்டு, அது ஒரு சின்ன சாம்பிள் தான். அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான கருங்காலி பொருட்களோட தான் தினமும் நான் குடும்பமே நடத்தின்னு இருக்கேன். நான் ஒவ்வொரு வருஷமும் மேலே மேலே தான் போயின்னு இருக்கேன். ஆயிரக்கணக்கான கருங்காலி பொருட்களை வச்சு மெயின்டைன் பண்ணுற எனக்கு ஒன்றும் ஆலை. ஒரு கருங்காலி மாலை, ஒரு கருங்காலி பிரேஸ்லெட் போட்டால் ஐயோ என்கிட்ட இருக்கிற பணம்லாம் போயிடும், கடன்காரன் ஆகிடுவேன்னு ஒரு பயம் வருதுன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ பொதுவாக வந்து நிறைய வீடியோக்களில் நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம், கருங்காலி மாலை மட்டும் தனியாக அணியாமல் அது கூட இன்னும் சில மாலைகள் வந்து சேர்த்து அணிஞ்சாதான் அதற்கான பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. உண்மையாகவே கருங்காலி மாலை தனியாக அணியலாமா, இல்லை அதற்கூட வேறு ஏதாவது சேர்த்து அணியணுமா சார்? இல்லை, ஒரு பெரியவர் கூட ரீசெண்டாக சொன்னார், நம்ம டிவியில் தான் இந்த வீடியோ வந்ததுன்னு நினைக்கிறேன், கருங்காலியோட ஏரெழிஞ்சல் இதை சேர்த்து அணியணும் அப்படின்னார். இப்போ தான் இந்த ஏறு சிங்கி, கோரோசனை, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல வருஷமாக இருக்குனாலும் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏறு சிங்கி லிஸ்ட்டில் இப்போ ஏரெழிஞ்சல் சேர்ந்துருக்கு. இந்த ஏரெழிஞ்சல் மரம் 276 சிவன் கோவில்களில் எந்தெந்த கோவிலெல்லாம் முதல்ல ஸ்தலவரமாக இருக்குது, இந்தியாவில் மொத்தம் எத்தனை லட்சம் ஏரெழிஞ்சல் மரங்கள் இருக்குது. இப்போ கருங்காலியை பற்றின டேட்டா கூகுளில் போட்டாலே வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளோ ஆஃப்ரிக்கா நாடுகள்லேருந்து அதை ஏற்றுமதி பண்ணுறோம், இங்கே எவ்வளோ விளையிறது, இந்த எல்லா டேட்டாவும் நமக்கு கூகுளில் தட்டினா வரும். ஏரெழிஞ்சலை பற்றி முதல்ல என்ன டேட்டா இருக்குது? அந்த மரமே ரொம்ப கம்மி. கருங்காலியோடு அதை கம்பேர் பண்ணால் ஒரு 2% 3% கூட வருமானு தெரியல. ரொம்ப பழமையான கோவில்கள் எதுலையாவது ஸ்தலமரமான இருக்கான்னு தேடி பார்த்தாலும் நான் தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது கமெண்ட் பண்ணலாம், இந்த கோவிலில் இருக்குது, அந்த கோவிலில் இருக்குதுன்னு. அப்படி எனக்கு விஷயம் தெரிய வந்தால் சந்தோஷம். டைம் கிடைக்கிறப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன். பட் நான் விசாரித்த வரைக்கும் அது பழமையான கோவில்களில் பெருசாக இல்லை, இருக்கிற மாதிரி தெரில. அதுதான் உண்மை. இதில் எங்கேயும் விளையாத அந்த ஏரெழிஞ்சல் மரத்தை கருங்காலியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும்னா ஏரெழிஞ்சல் கிடைச்சா தானே. ஸோ சில பேர் சொல்லிடுறாங்க அவங்களுக்கு தோணினதை. மேபி அந்த கருங்காலி ஏரெழிஞ்சல் ரெண்டோட ஃபார்முலாவும் ஒன்றா சேர்ந்தால் நல்லது ஜாஸ்தி பண்ணணும்னு அவர் சொன்ன விஷயம் உண்மையாகவே இருக்கலாம்.
பட் இருந்தால் தானே யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் அதை சொல்லாமல் இருக்கிறது பெட்டருங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஓகே சார். இப்போ பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து கருங்காலியை வந்து மாலையாக யூஸ் பண்ணலாமா, இல்லை பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணலாமா, இல்லை வீடுகளில் நமக்கு பிடித்த தெய்வங்களாக வச்சு வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஸோ கருங்காலி பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டில் வச்சு உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது? இப்போ வந்து கருங்காலி நம்ம மாலை பிரேஸ்லெட்டு எல்லாமாவும் யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து வைஜெயந்தி மாலை, இது செங்கருங்காலி மாலை. ரொம்ப வருஷம் ஆனால் செங்கருங்காலி கொஞ்சம் பிளாக் ஆகிடும், அது அதோட இயல்பு. அதை தவிர இன்னும் கூட ஒரு 1-2 விஷயங்கள் போட்டுருக்கு. பட் இது எல்லாம் உள்ளுக்குள்ளே சைலண்ட்டாக இருக்கும், நம்ம வெளியில் காட்டாமல் யாருக்கும் தெரியாது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சட்டைக்கு வெளியில் எடுத்து போட்டுருவாங்க. நம்ம என்ன போட்டுருக்கோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இதை மார்க்கெட்டிங் பண்ணுற இடத்துல இருக்கிற நானே அப்படி பண்ணுறது இல்லை, அது அவசியம் இல்லை. இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்கோம், வெறும் வாயால் சொன்னால் போகிறோம். இந்த மாதிரியான மாலைகள் முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கணும், மறைப்பொருளாக. அப்படி இருந்து நம்ம நெஞ்சில் அது பட்டுண்டே இருக்கணும், பட்டாதான் எஃபெக்ட். இன்னொன்று, மாலை பிரேஸ்லெட்டு சிலை எல்லாமாவும் இருக்கலாம். இப்போ என் கையில் வந்து செங்கருங்காலி பிரேஸ்லெட் இருக்குது, கழுத்தில் இப்போ செங்கருங்காலி மாலை, வைஜெயந்தி மாலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2-3 மாலை போட்டுக்கலாமா ஒன்றான்னு சில பேர் கேட்பாங்க. நம்ம 2-3 மாலைகளை போட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம பூஜை ரூமில் நிறையா கருங்காலி சிலைகள் இருக்குது. ஸோ கருங்காலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா எந்த அளவு ஒரு வீட்டில் இருக்கோ அந்த அளவு அங்கே இந்த கண்திஷ்டி பாதிப்புங்கிறது பெரிய அளவில் குறையும், கெட்ட சக்திகளோட தாக்கம் இருக்காது. அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கின் போது, அதாவது கும்பாபிஷேகத்தின் பொழுது கலசத்தில் கருங்காலி கோலை வைக்கிறாங்க. அது எந்த கோவிலாக இருந்தாலும், சிவன் கோவில், பெருமாள் கோவில்னு எந்த கோவிலாக இருந்தாலும் அதுதான் முறை. ஓகே. ஸோ பொதுவாக வந்து நமக்கு குலதெய்வம்னு ஒரு விஷயம் இருக்கும், நமக்கு இஷ்ட தெய்வம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நான் என்னுடைய குலதெய்வத்தை வந்து நான் கருங்காலி சிலையில வந்து நான் பண்ணி பூஜை அறையில வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒருத்தரும், எனக்கு இஷ்ட தெய்வமான இப்போ முருகரையோ இல்லை விநாயகரையோ இல்லை வாராகி அம்மனையோ இல்லை பெருமாளையோ, ஸோ யாரோ ஒருத்தரை வந்து எனக்கு வந்து கருங்காலி சிலையில வந்து எனக்கு சிலை வச்சு எனக்கு வீட்டில் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, ஸோ அதற்கு என்ன ப்ராசஸ் சார், என்ன செய்யணும்? இல்லை, குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு எதை வேணாலும் கருங்காலியில் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் என்னென்னா, கருங்காலியில் சிலை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். இப்போ நம்ம ப்ரீவியஸ் பூஜை ரூம் வீடியோவில் கருங்காலி கருடனை காட்டியிருந்தோம். இந்த 4 இன்ச்சு 5 இன்ச்சில் முகத்தில் சிரிப்பு, அந்த ஷார்ப்பான மூக்கு, அவ்வளோ விஷயங்களை கொண்டு வருதுங்கிறது பெரிய விஷயம். இதில் நம்மகிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் கேட்பாங்க. எங்கள் குலதெய்வம் வந்து செஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோவில், எங்கள் குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமி கோவில், இந்த மேலமாசி வீதி மதுரை பக்தர், இப்படி ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இந்த சாமியெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு சாமியோட மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கோவில்லையும் முனீஸ்வரர், கருப்பண்ணசாமி ஒவ்வொரு விதமான மாடலில் இருப்பாங்க. பால் முனீஸ்வரன், வால் முனீஸ்வரன், இந்த மாதிரி, அப்புறம் சங்கிலி கருப்பு, இந்த மாதிரி கருப்பு சாமி முனீஸ்வரனில் பல வடிவங்கள் இருக்குது. இதில் என்னென்னா, எல்லாரும் சொல்கிறதையும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை தான், பட் நமக்கு டைம் இருக்கிறது இல்லை, அதுதான் ப்ராப்ளம். இதையே நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆர்டரும் புதுசாக எடுத்து பண்ணுறப்போ அதுக்கு சில வாரங்கள் மாதங்கள் ஈஸியாக ஆகும். வெயிட் பண்ணுறதுக்கு தயார்னு ஒரு சில பேர் சொன்னால் பண்ணி கொடுக்குறோம். அது கூட சில பேருக்கு வந்து இல்லை எங்களுக்கு டைம் ஆகும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிவிடுவோம். மோஸ்ட்லி அந்த மாதிரி புது ஆர்டர்ஸுக்கு அட்வான்ஸ் வாங்குறது, காசு வாங்குறதுங்கிறது நம்ம பண்ணுறது இல்லை, பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுடைய பூஜை அறையில் வந்து எல்லருக்கு விநாயகரும் வச்சுருந்தீங்க, ஆமாம், அத்திமர விநாயகர் சிலையும் வந்து வச்சுருந்தீங்க. ஸோ இதெல்லாம் புதுசாக கொண்டு வரதுக்கான காரணம் என்ன, அவங்களுக்கான வழிபாடு எப்படி சார்? இல்லை, இப்போ வெள்ளருக்கு பிள்ளையார் வழிபாடுங்கிறது ஏதோ புதுசாக வந்தது கிடையாது. பல 100 வருஷமாக நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க. யோகிராம் சரத்குமார் அவர் கையால் ஒரு வெள்ளருக்கு பிள்ளையாரை எங்கள் அப்பாவுக்கு பிரசாதமாக ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னேனே. இந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்ததுன்னா, நான் 5 வயசு பையனாக இருக்கிறப்ப நடந்தது. இப்போ என் வயசு வந்து 35 வயசு, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இது காலங்காலமாக வெள்ளருக்கு பிள்ளையாரில் வழிபாடு பண்ணுறதுங்கிறது நம்ம பண்ணின்னு தான் இருக்கோம். அதே மாதிரி அத்திமரத்துலேயும் ஏதாவது சாமி சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது பல வருஷமாக இருக்குது. ரொம்ப பேருக்கு அது தெரியல. அந்த அத்தியில் இந்த சிகப்பு அத்திங்கிறது அபூர்வம், அது மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம வந்து ஏதாவது ஒரு புது விஷயங்களை பிஸ்னஸ்க்காக பண்ணுறோங்கிறது நம்ம பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த புலிக்கண்ணு, இந்த டைகர் ஐ மோதிரம், பிரேஸ்லெட்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த தர்கா மசூதி வாசல்லலாம் வெளியில் விற்பாங்க. அதை போட்டுக்கிறது நல்லது கெட்டது எதுவுமே நான் கமெண்ட் சொல்லலை, ஏன்னா நிறைய பேருக்கு அதனால சில அனுபவங்கள் கிடச்சின்னு இருக்கு. நம்ம அதை குறை சொல்ல விரும்பலை. பட் என் பாலிசி என்னென்னா,
நம்ம இந்து ஆகம சாஸ்திரங்களில் சொல்லாத விஷயங்களை நம்ம பண்ணுறது இல்லை. இப்போ கருங்காலின்னு எடுத்துட்டா உத்தரகாலாமிர்தம் மாதிரி பல பழமையான நூல்களில் சொல்லியிருக்கு. செங்கருங்காலி ஏதோ புதுசாக இப்போ கருங்காலிக்கு சிகப்பு பெயிண்ட் அடித்து பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேருங்கிற மாதிரி தான் இப்போ பல பிரகஸ்பதிகள் அறிவாளிகள் பீம் போட்டுருக்காங்க. குறிஞ்சிப்பாட்டு மாதிரி நம்ம பழமையான தமிழ் இலக்கியங்களில் செங்கருங்காலி மர பூலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. இந்த கருங்காலி செங்கருங்காலிலாம் நம்முடைய பழமையான பல புராணங்கள், உபனிஷத்துகள், உத்தரகாலாமிர்தம் மாதிரியான நூல்கள், மெயினாக அதர்வண வேதத்தில் இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட குறிப்புகள்லாம் நிறையா இருக்குது. சப்கோஷும்பாங்க இதை ஹிந்தி சான்ஸ்கிரிட்டில், இன்னும் நிறையா பெயர்கள் இருக்குது கருங்காலிக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஆகமத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்புறம் 7 சக்ரா பிரேஸ்லெட்டு, அதுவும் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. உண்மையில் 7 சக்ராஸ் இருக்கானா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி ஆகிய 6 ஆதாரங்கள். சக்கரங்கள்னு பார்த்தா 6 தான். முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில் உருண்டையாக ஒன்று இருக்கும். நம்முடைய எலும்பு தொட்டு பார்த்தாலே தெரியும், ஸ்பைனல் கார்டோட அடிப்பகுதி. அதிலிருந்து ஆரம்பித்து ஆக்யா சக்கரம் இது வரைக்கும் வரும். அதோட கனெக்ஷன் அப்படியே பேக் சைடு வரும். சகசிரதலாங்கிறது உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த பீனல் கிளாண்டு மாதிரிலாம் சொல்லுவாங்க, மூளையில் இருக்கக்கூடிய சில சுரப்பிகள், அதோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு 1000 இதழ் தாமரை மாதிரி நம்ம உச்சந்தலையில் இருக்கும். அந்த 1000 தாமரை மலர்கள் அப்படியே விரிஞ்ச உடனே உள்ளேந்து அப்படியே அமிர்த பிரவாகம் மாதிரி உள்ளே கொட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது லைக் இந்த 746 ஹார்ஸ் பவர் அந்த மாதிரி இந்த 1000 தாமரை இதழ், அந்த குண்டலினி சக்தியை பாம்புன்னு சொல்கிறது. பாம்பு சுருண்டு படுத்திருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதுக்காக முதுகுத்தண்டில் பாம்பு இருக்கணும். எங்கள் உச்சந்தலையில் ஸ்கேன் பண்ணால் எனக்கு தாமரை பூ எதுவும் தெரியலையே, 1000 இதழ் தாமரையா, என் மண்டையில் தாமரை மலர்ந்ததுன்னு நீ சொல்கிறியா, தாமரை மலரவே மலராது அப்படின்லாம் சில பேர் இதையும் அரசியலாக்குவாங்க. அது எல்லாம் ஒரு ஓமைக்காக சொல்கிற விஷயம். ஸோ என்னென்னா அந்த சகஸ்திரதளம்ங்கிறது இந்த 6 சக்கரங்களில் வரவே வராது. முதல்ல அது ஒரு சுரப்பியோடு சம்மந்தப்பட்டது. இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட்டுக்கு வந்து லைக் இந்த அமித்திஸ் ஸ்டோனு, அகேட் ஸ்டோன் மாதிரி சில ஸ்டோன்ஸ் எல்லாம் 7 கலர்ஸில் யூஸ் பண்ணி 7 சக்ரா பிரேஸ்லெட்டு, 7 சக்ரா மாலைலாம் கொடுக்குறாங்க. பட் அதை போட்டால் நம்ம குண்டலினி சக்தி ஆக்டிவ் ஆகுமா அப்படின்னா ஒன்றும் ஆகாது. அதை போடுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக நல்ல விஷயம் வராது. பட் கெட்ட விஷயம் ஏதாவது வருமானா சான்ஸ் இல்லை, கெட்ட விஷயமும் வராது. உங்களுக்கு அதை போட்டுக்கிறது பிடிச்சிருக்கா, அது போட்டுக்கிறதுனால சில பாசிட்டிவ் விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்கள் நம்பிக்கையை நான் ஏன் கெடுப்பானே, தாராளமாக போட்டுக்கோங்க. பட் அதையெல்லாம் நம்ம விற்கிறது இல்லை. நம்ம சாஸ்திரத்தை மீறி நான் எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண போகிறது இல்லை. அதில் தெளிவாக இருக்கேன். ஓகே சார். நம்ம ஆரம்பத்திலே வந்து கருங்காலி மாலை, செங்கருங்காலி மாலை, வைஜெயந்தி மாலை, ஸ்படிக மாலை, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். சக்தி விநாயகர் இதனுடைய இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது சார்? அதை இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது எப்படி பை பண்ணுங்கிறத சொல்லிடுறீங்களா? டெஃபினட்டாக எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. இப்போ கருங்காலி பிள்ளையார்னு எடுத்துட்டா ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்கா புத்திராய சக்தி அஸ்தாய மாத்ருவத்சலாய மகாகணபதியே நமக. அந்த துர்கா கணபதி மந்திரத்தை 1,20,000 டைம்ஸ் மந்த்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் கருங்காலி பிள்ளையாரில் பண்ணித்தரோம். இந்த மந்திரத்தை 1,20,000 தடவை சொல்கிறதுனா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். சிங்கிள் மேனாக ஒன் ஹேண்டாக அதை பண்ணிட முடியாது. 12 வேதிக் பண்டிட்ஸ் இதை சேன் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு பர் ஹெட் 1000ன்னு வச்சாலே ஒரு நாளில் 12,000 ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது 10 நாளில் முடியக்கூடிய விஷயம்தான். ஆக்சுவலி பர் ஹெட் 2,000 ஈஸியாக பண்ணுவாங்க. இது 2,000 3,000 அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கருங்காலி பிள்ளையாருக்குன்னு தனியாக ஒரு ஹோமம் ப்ராசஸ் முடிச்சுட்டு கருங்காலி பிள்ளையாரை தருவோம். அடுத்து வெள்ளருக்கு பிள்ளையாரில் வந்து ஓம் அந்தரிக்ஷாய நமக, இது வந்து வெள்ளருக்கு பிள்ளையாருக்கான ஒரு மந்திரம். இன்னொரு மந்திரம் இருக்குது, அது கொஞ்சம் டஃப்பு. ஓம் காம் கேம் கூம் கைம் கௌம் கம் கணபதியே ஹும் பட் ஸ்வாஹா. இந்த காம் கேம் கூம் கைம் கௌம் கம்னு சொல்கிறப்போ இது யார் தைச்ச சட்டை, இது எங்கள் தாத்தா தைச்ச சட்டை, ரெட் லாரி ப்ளூ லாரி இதெல்லாம் சொல்கிறப்போ நாக்கு ரோல் ஆகும்ல, அந்த மாதிரி பயங்கரமாக டங்கு வந்து இதுவாகும், ரோல் ஆகும். பாயை சுருட்டுற மாதிரி நம்ம நாக்கை சுருட்டணும். அதனால் அந்த கஷ்டமான மந்திரத்தை யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா எதுக்கு தப்பாக சொல்லிட்டு, தப்பாக தான் ஆல்மோஸ்ட் வரப்போகிறது. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். எடுத்த எடுப்பில் சில பேருக்கு கரெக்டாக வரும், நமக்கு பழக்கம் இருக்குங்கிறதுனால கரெக்டாக வந்துடுது. அந்தரிக்ஷாய நமக, அதுவும் ஸ்வேதார்க கணபதி மந்திரம் தான். இது சிம்பிள் மந்திரம். நம்ம அந்தர ஆத்மாவில் இருப்பவன், அந்தர ஆகாசத்தில் இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். நடராஜ தத்துவமே சொல்கிறது அதுதான். ஸோ பட் வெள்ளருக்கு பிள்ளையார் இருக்கிற இடத்துல இந்த நான்வெஜ் வாடை, சாராய வாடை,
இந்த ஸ்மோக்கிங் வாடை அந்த மாதிரி இது முடிஞ்ச அளவு வராமல் இருக்கணும். காரணம் வெள்ளருக்கு பிள்ளையாரில் ஸ்வேதார்க கணபதி மந்திரத்தை உரியேற்றி தரத்தினால இந்த பூஜை பண்ணாத வெள்ளருக்கு பிள்ளையாரை வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸ்வேதார்க கணபதியோட ப்ராசஸ் என்னென்னா நல்ல தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொடுக்கறது. அந்த மாதிரியான இதில் வந்து இந்த கெட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த வட இந்திய வியாபாரிகள் மார்வாரி சேட்ஸு அந்த மாதிரியானவங்க தொழில் பண்ணுற இடத்த எப்போதும் வாசனையாக வச்சுப்பாங்க. அந்த இடத்துல எந்த விதமான பேட் ஸ்மெல்லையும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு பர்சனலாக இருந்தால் கூட பூஜை பண்ணுற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு அதை மெயினாக ஃபாலோ பண்ணியானோம். கருங்காலி பிள்ளையாரில் துர்கா கணபதி மந்திரம் தான் உரியேற்றி தரோம். துர்கை காளியில் சைவம் அசைவம் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறதுனால ஒன்றும் பெருசாக பயப்படணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம சாமிக்கு வெஜிடேரியன் தான் நைவேத்தியம் பண்ணணும், அதில் டவுட் கிடையாது. பட் வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். ஆனால் அத்தி பிள்ளையாருக்கோ மெயினாக கருங்காலி கருடனுக்கோ அது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படியா இருந்தாலும் சாமிக்கு வெஜ்ஜு தான் நைவேத்தியம் பண்ண போகிறோம். பட் வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு அதை மெயினாக பார்த்தானுங்கிறதுக்காக சொல்கிறேன். அத்தி பிள்ளையாரில் வந்து ஓம் வக்கரத்துண்டாய ஹூம்ங்கிற நிதி கணபதி மந்திரத்தையும், அப்புறம் ஓம் ஸ்ரீம்கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகாங்கிற லக்ஷ்மி கணபதி மந்திரத்தையும், அப்புறமா ஓம் சுமுகாய நமகங்கிற மந்திரத்தையும் 3 மந்திரத்தை உரியேற்றி தரும். நிதி கணபதி லக்ஷ்மி கணபதினாலே அதோட ப்ராசஸ் என்ன, பர்பஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். லக்ஷ்மி கடாட்சம் இந்த எல்லா தெய்வ விக்கிரகங்களுக்குமே ஒரு மந்திர ஸ்லிப்பை கூட நாங்கள் அட்டாச் பண்ணி தரோம். இது வந்து லக்ஷ்மி கடாட்சம் பல அளவு பெருகிறதுக்கு ஒரு 10 தனாகர்ஷ்ண யந்திரத்துக்கு சமமானதுன்னு சொல்லலாம் அத்திப்பிள்ளையார் வழிபாடுங்கிறது. லக்ஷ்மி கடாட்சம் முக்கியமாக தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த அத்திப்பிள்ளையாரை வச்சு வழிபடுறதுங்கிறது விசேஷம். அதே மாதிரி தான் இது வந்து மகாமேரு சங்குன்னு பேர். கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய சங்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான சீஷெல். இது வந்து இந்த சங்கோட பர்பஸே என்னென்னா லக்ஷ்மி கடாட்சத்தை பல மடங்காக நமக்கு பெருக்கி தரும். ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, ஓம் ஷிம் சிவாய நமக. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே எந்தெந்த மந்திரத்தை எவ்வளோ தடவை சொல்லணுங்கிற டீட்டெயில்ஸ் இந்த ஸ்லிப்பில் இருக்கும். அப்படியே இதை ஃபாலோ பண்ணால் போகிறோம். தொழில் பண்ணுற இடத்துல இதையும் வச்சு வழிபடுறதுங்கிறது விசேஷம். அப்புறம் அது மகாராஜா கோமதி சக்கரம், மகாமேரு சங்குக்கு என்ன ப்ராசஸோ அதே தான் இதுக்கும். தேவைப்பட்டால் மகாமேரு சங்கு அண்டு மகாராஜ கோமதி சக்கரம் ரெண்டுத்தையுமோ இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்றோ வாங்கிக்கலாம். இந்த அத்திப்பிள்ளையார் வந்து 2500 rupees. இந்த நிதி கணபதி மந்திரம், லக்ஷ்மி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 1,20,000 into 3,60,000 மந்த்ரா ரெசிடேஷன். மொத்த பூஜை ஹோமம் எல்லாம் அடங்கிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 பேர் டீம் ஒர்க்காக சேர்ந்து பண்ணுறதுனால தான் இதை பண்ண முடியறது. அதே மாதிரி கருங்காலி பிள்ளையார் 1,500 rupees, அத்தி பிள்ளையார் 2,500 rupees. நான் சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் பூஜா, ஷிப்பிங், காஷ்மீர் டு கன்னியாகுமரி கொரியர் சார்ஜ் கிடையாது. 1,000 rupeesக்கு மேற்பட்ட விஷயம். அதே மாதிரி 400 rupeesக்கு மேற்பட்ட விஷயங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்காக பண்ணுறோம். வெள்ளருக்கு பிள்ளையார் வந்து முக்கியமாக இந்த 400 ரூபாய்க்கு கீழே இருக்கிற விஷயங்கள் 100-200 ரூபாய் பொருளுக்கு பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜ் 100 ரூபாய் அடிஷ்னலாக வரும் த்ரூ அவுட் த சவுத் இந்தியா. இந்த வெள்ளருக்கு பிள்ளையார் 150 rupees ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் 100 rupees, 250 வரும் அதை கொரியர் மூலமாக ஆர்டர் பண்ணால். அது சென்னை லோக்கல் அட்ரஸாக இருந்தாலும் சரி, மதுரை, பெங்களூரு, ஹைதராபாத் அப்படி இருந்தாலும் சரி. அப்புறமா அந்த மகாமேரு சங்கு 500 ரூபாய், மகாராஜ கோமதி சக்கரம் 1,500 ரூபாய். அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த கருங்காலி கருடனுக்கு தான் ரொம்ப காஸ்ட்லியான பூஜை. அதுக்கான முக்கியமான ரீசன் 2 மந்திரங்கள் இதில் உரியேற்றுறோம். ஒன்று ஓம் ஷிம் சிவாய நமக, அது மோஸ்ட் சிம்பிள் பவர்ஃபுல் மேஜிக்கல் மந்திரா. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியாச்சு, பூஜரும் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவில். இன்னொரு மந்திரம் கருடமாலா மந்திரம். ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. ரொம்ப சின்ன மந்திரமாக இருக்கா? இதை ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ யாருக்காக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரோலிங் ஆகும். ஸோ இதை தினமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புக்கில் ஏற்கனவே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷனோட டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். யாருக்கு வாயில் நுழையிறதோ அவங்க சொல்லலாம். இதோட அர்த்தத்தை பற்றி பேசுகிறதா இருந்தாலே இதை சொல்கிறதுக்கு 20 செகண்ட் ஆகும்னா இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எலாபரேட்டாக கொடுக்கணுன்னா 1 hour ஆகும். அவ்வளோ அர்த்தங்கள் இதில் இருக்குது. அந்த 1 hourக்கு கொடுக்க வேண்டியதை 4-5 லைனில் கிறிஸ்பாக சொல்லியிருக்கோம் புக்கில். ஸோ இந்த மந்திரத்தை ஏற்கனவே நாங்கள் உரியேற்றி தரோம். செல்ஃபோனில் சிம் கார்டு போட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி
அதனால் ஜஸ்ட் இந்த கருடாழ்வாருக்கு பூ வச்சு நீங்கள் கும்பிட்டாலே போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிம் ஷிபாய அது எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். குறிப்பாக தினமும் கருட பூஜை பண்ணுறப்போ ஓம் ஷிம் ஷிபாய நமகன் 11 தடவை சொல்லி 11 பூவை வச்சு வழிபட்டால் போகிறோம். ஸோ இவ்வளோ கஷ்டமான மந்திரத்தை 1,20,000 தடவை கருடனில் உரியேற்றுறதுங்கிறதே பெரிய விஷயம். நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் கணபதி ஹோமத்துக்கு சங்கல்பத்துக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு 500-1000 ரூபாய் ஆகும் ஒரு நாளைக்கு. இவ்வளோ பெரிய மந்திரத்தை 1,20,000 தடவை 2,40,000 தடவைன்னு சொல்லி உரியேற்றி அப்புறம் அதில் 10%, இப்போ கருங்காலி கருடனில் 2,40,000 மந்திர ஆவர்த்தினா அதில் 10% 24,000 ஆவர்த்தி சொல்லி ஹோமம் தனியாக பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாணத்துக்கார செலவு இதுக்கு ஆகும் கிட்டத்தட்ட. அப்புறம் கருட ஹோமத்தில் செம்பட்டு, குங்குலியம், குங்குமப்பூ இந்த மாதிரி பல காஸ்ட்லியான விஷயங்களை போட்டு பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ இது பண்ணி கொடுக்குறப்ப தான் வாங்குறவங்களுக்கு முழுமையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த கருங்காலி கருடாழ்வாருக்கு மொத்தமாக 3,000 rupees 3,000 ரூபாய் ஆகும். அதில் இந்த திவ்யமங்கல கருங்காலி கருடாழ்வார் விக்கிரகம், அபயஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற கோலம், அப்புறம் 23 பக்கம் மந்திர புத்தகம் அண்ட் கருட ஹோம சாம்பல் எல்லாமே அடங்கும். ப்ரீவியஸ் பூஜரும் வீடியோலையும் சொன்னோம் ஹோம சாம்பலை என்ன பண்ணணும்னு, இதுலேயும் சொல்கிறோம். ஓம சாம்பல்ங்கிறது இந்த மாதிரி கருப்பாக கிரே கலரில் இருக்கும், விபூதினா வெள்ளையாக இருக்கும். சில பேர் இதை விபூதின்னு நினச்சிருவாங்க. விபூதி கருடாழ்வாரோட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அத்திப்பிள்ளையார், கருங்காலி கருடன், வெள்ளருக்கு பிள்ளையார் எல்லாத்தோடையும் நாங்கள் விபூதியை தரோம். கருங்காலி கருடனோட இந்த ஓம சாம்பலும் குங்கும பிரசாதமும் மட்டும்தான் வரும். ஓகே சார். நிறைய விஷயங்கள் நம்ம கருங்காலியை பற்றி பொதுவாக சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் சொல்லும் போது அது சில பயத்தையும் நமக்கு ஏற்படுத்துது. அதுவும் இல்லாமல் நம்ம ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களும் கருங்காலி யூஸ் பண்ணியிருந்தாங்க, சிவகார்த்திகேயன் அவர்களும் கருங்காலி யூஸ் பண்ணியிருக்காங்க, தனுஷ் அவர்களும் கருங்காலி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சாலும் சிலருக்கு இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை தான் இந்த கருங்காலி மாலை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ என்னென்னா அவங்க பர்சனல் லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முற்பிறவி கர்மவினை இந்த ஜென்மத்தில் பண்ணது எல்லாம் சேர்த்து நடக்கும். இது கெட்ட சக்தி கண்டிஷ்டியிலிருந்து பாதுகாக்குமே வழியை பெருசாக விதியை மாற்றாது. அது முதல் விஷயம். ரெண்டாவது, நான் எப்போதுமே அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது இல்லை. பட் உப்பு தின்னா தண்ணியை குடித்தானும், எவனா தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆனும். கருங்காலி காப்பாற்றோன்னு நினச்சா முடியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் சார். நிறைய விஷயங்களுக்கு நிறைய சந்தேகங்களுக்கான பதில்களையும் கொடுத்துருந்தீங்க. இந்த ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.